ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு டிஆர்பியிலிருந்து 2026க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னும் இதோட எக்ஸாமினேஷன் மே மந்த் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. ஓகே, இதோட நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரிலையும் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூனில் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம தேர்டு பார்த்தீங்கன்னா, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ. இதோட நோட்டிஃபிகேஷன் மார்ச் மந்த் வரும்னும் இதோட எக்ஸாமினேஷன் ஜூலையில் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு. இதோட நோட்டிஃபிகேஷன் மே மந்த்தும் அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸாமினேஷன் ஜூலை மந்த் நடக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப். இதோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த்தும் அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஆகஸ்டில் நடக்கணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் லெக்சர்ஷிப். இந்த எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்தும் அண்ட் அதனுடைய எக்ஸாம் செப்டம்பரில் நடக்கணும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக 7th கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன் டெட், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னும் அண்ட் இதனுடைய எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்கலாம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே டென்டேட்டிவ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ ஹேஸ் டு எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஓகேவா? இது டென்டேட்டிவ் தான், அது நடக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இது எக்ஸாக்டாக நடக்கும் நம்மளால் சொல்லிட முடியாது. இது டென்டேட்டிவ் தான். there may be addition or deletion to examinations mentioned in the planner. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை டெலிட்டும் பண்ணலாம். அடுத்தது, the vacancies will be announced in the notification. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு எக்ஸாமினுடைய அது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் பாருங்கள், the syllabus and the scheme of examination are available on the TRB's website. ஓகே, ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, அது டிஆர்பியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் விசிட் த டிஆர்பிஸ் வெப்சைட் ஃபார் அப்டேட்ஸ் ரெகார்டிங் நோட்டிஃபிகேஷன். ஓகே, சரி, இந்த மந்த்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.